வணக்கம். என்னதான் எக்ஸாமுக்கு மாசக்கணக்காக ப்ரிப்பேர் பண்ணாலும் எக்ஸாம் ரிசல்ட் என்னவோ எக்ஸாம் டே அன்றைக்கி நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் அன்றைக்கி நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கான சில காரணிகளில் எக்ஸாம் அன்றைக்கி நம்மளுடைய மனநிலை என்ன, எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அண்ட் கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அண்ட் OMR பேஸ்டு எக்ஸாம்ஸ் அப்படின்னா OMR ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறோம், அதை எப்படி ஷேட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட் வந்து அமையுது. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை தாண்டி நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்களில் ஒன்று தான் இந்த OMR ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். OMR ஷீட்டை வந்து எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச TRB BO எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ OMR ஷீட்டை தப்பாக ஃபில் பண்ணதுக்காக சில கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இந்த OMR ஷீட் ஃபில் பண்ணுறது அண்ட் ஸோ அதில் வந்து நம்ம பண்ணக்கூடாத சில விஷயங்கள். ஸோ யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக் அப்படின்றது தான். ஸோ யூஸ்வலி எக்ஸாம் அன்னைக்கு கேண்டிடேட் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, ஹாலில் வந்துட்டு 150 கொஷினுமே வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு கொஷின் பேப்பரில் வந்து மார்க் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபைனல் லாஸ்ட் 5 மினிட்ஸில் வந்துட்டு OMR ஷீட்டில் வந்துட்டு மார்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி லாஸ்ட் 5 மினிட்ஸில் மார்க் பண்ண முடியாததுனால அவங்களால வந்து பாதி கொஷின்ஸ்க்கு மேலே வந்து அவங்களால ஆன்சர் மார்க் பண்ணவே இல்லை OMR ஷீட்டில். பட் 150 கொஷினுமே அவங்களுடைய கொஷின் பேப்பரில் வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நடக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கொஷினாக மார்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஷினாகவும் OMR ஷீட்டில் ஆன்சர் பண்ணிவிட்டு ஒரு கொஷினாக OMR ஷீட்டில் மார்க் பண்ணுறதும் பெஸ்ட் அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் சஜஷன் அப்படின்றது ஒவ்வொரு செட் கொஷினாக வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அதாவது 30 கொஷினாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 30 கொஷினை வந்துட்டு கொஷின் பேப்பரில் ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கடுத்து டேரெக்டாக வந்துட்டு OMR ஷீட்டில் வந்து அந்த 30 கொஷினை வந்துட்டு ஷேட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து அடுத்த 30 வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நம்ம OMR ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ்வலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15லிருந்து 25 நிமிஷம் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் OMRல. இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு யூஸ்வலாக 10 minutes to 15 minutes ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு 15 to 25 minutes வந்து ஆவரேஜாக வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா அந்த ஷேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்காது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்து ரிஜெக்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்றதுக்கும் பாசிபிலிட்டி கிடையாது. பட் OMR பேஸ்டு எக்ஸாம்ஸில் ஸோ நம்மளுக்கு வந்து OMR ஷேட் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக 20 minutes ஆவரேஜாக வந்து 20 minutes வந்து ஆகுது. ஸோ அதனால் நம்ம எப்படி ஷேட் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, என்னென்ன எரர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பென் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் பென் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிளாக் பென் வந்து வாங்கிக்கோங்க. அந்த பிளாக் பென் வாங்குறதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா there is 3 கேட்டகரி பென் இருக்கும். அந்த பெண்ணோட எழுதக்கூடிய தடிமனை பொறுத்து 0.5, 0.71 mm அப்படின்ற கேட்டகரியில் வந்து இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது அகலமான பேனா அப்படின்றது, அதாவது 0.7 அல்லது 1 mm பென் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த எக்ஸாம் அன்னைக்கு எழுதக்கூடிய பெண்ணை வச்சு நீங்கள் மாடல் எக்ஸாமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2 டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் பென் வந்து வாங்கிக்கோங்க. 2 டிஃப்ரெண்ட் பிராண்ட். சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்லாம் நல்லா தான் எழுதும், வீட்டில் எழுதும்போது எக்ஸாமில் வந்து பென் நல்லா தான் எழுதும். பட் எக்ஸாம் ஹாலில் போய் எழுதும்போது OMRல ஃபஸ்ட்டு எழுதும் போதே வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா பேனா எழுதலை அப்படின்னா ப்ராப்ளம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம். திடீர்னு எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுகிறேன் பேனா வந்து எழுதவே இல்லை திடீர்னு அப்படி. ஸோ அப்போ வந்து தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். சப்போஸ் அப்படி அந்த மாதிரி இஷ்யூ ஆச்சுன்னா அடுத்து நீங்கள் வேற ஒரு பேனா ஆல்டர்னேட்டிவ் பென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி OMR ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது வந்து நம்மளோட நேம் ஆக்சுவலி. ஸோ நேம் வந்துட்டு சில கேண்டிடேட்ஸ் சொன்னதான நேம் எழுதும்போது ரொம்ப பதட்டத்தில் இருந்ததுனால நேம் எழுதும்போது வந்துட்டு நேமில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். ஸோ நேம் வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தான், அதில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கிராஸ் பண்ணிட்டு அடுத்ததில் அந்த பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அடுத்ததில் வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் நேம் வந்து கண்டினியூ பண்ணி கிராஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடலாம் ப்ராப்பராக. அதே மாதிரி ரோல் நம்பர், கொஷின் புக்லெட் நம்பர், ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக பாக்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது நீங்கள் ஷேட் பண்ணுறதுல அதை ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் மேலே ஃபில் பண்ணுறது எதாவது ஒரு இதில் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு வந்து எடுத்துக்கிடுவாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ ரெண்டுலேயும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களோடது எடுத்துக்கிற மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு OMR ஷீட்டில் வந்து சைன் பண்ணுறது. மோஸ்ட்லி இன்விஜிலேட்டர் வந்துட்டு அந்த சைன் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு தான் சைன் பண்ணுவாங்க. பட் சில இன்விஜிலேட்டர் வந்து அதை பார்க்காததுனால கேண்டிடேட் வந்து ரிஜெக்ஷனுக்கு உள்ளாகுறாங்க. ஸோ அதனால் சைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு போனோடனே உங்களுடைய OMR ஷீட் அண்ட் எக்ஸாம் ஹாலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாடல் கொஷின்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ்லி மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாமே அதை வச்சு தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே பேட்டர்னில் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ இதனால் நீங்கள் அதவே ரீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் ஹால்லையும் போயிட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு ஹவு டு ஷேட் அப்படின்றது, அந்த OMR ஷீட்டில் எப்படி ஷேட் பண்ணுறோம் அப்படின்றது. ஷேட் பண்ணும்போது அவுட்டர் லைனில் ஷேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு இன்னர் சென்டர் நோக்கி வந்து ஷேட் பண்ணணும். ஸோ ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஷேட் பண்ணும்போது சப்போஸ் உள்ளேருந்து வெளியே ஷேட் பண்ணிங்கன்னா வெளியே வந்து போயிடும், அந்த பார்டர் தாண்டி வெளியே போயிடும். அப்படி வெளியே போனால் பக்கத்து லைக்
வேற ஒரு கொஷினோட அந்த ஆன்சர் மார்க் பண்ணுறதுல நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ பதட்டமாக இருக்கிற டயத்தில் நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது அவுட்டரில் ஷேட் பண்ணிட்டு உள்ளே வந்து ஷேட் அவுட்டர் டு சென்டர் அதை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேண்டிடேட் பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்படின்றது தான் தெரிஞ்சே மிஸ்டேக் பண்ணிட்டேன், சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில கேண்டிடேட். நான் லாஸ்ட் டைம் 4 கொஷின் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், தெரிஞ்சே மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதான். என்ன மிஸ்டேக் அப்படி இருக்குன்னா சம்டைம்ஸ் வந்து டபுள் மார்க்கிங் அப்படின்றதான். ஸோ ஒரே கேள்விக்கு வந்துட்டு 2 இடத்துல வந்து ஆப்ஷன் பி அண்ட் சியை வந்துட்டு மார்க் பண்ணிடுவாங்க சில இடங்களில். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது வந்துட்டு அது வந்து எவாலுவேஷன் ஆகாது. ஸோ அதே மாதிரி சில இடங்களில் வந்துட்டு கொஷின் பேப்பரில் ஆன்சர் வந்துட்டு 2 ஆன்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆப்ஷன் ஏ பொய்யில் புலவர், ஆப்ஷன் பி வந்துட்டு தெய்வ புலவர், ஆப்ஷன் சி கவிக்குயில், ஆப்ஷன் டி மகாகவி. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா ஸோ எவ்ரி ஒன் நோ ஆன்சர் ஏ அண்ட் பி வந்துட்டு எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ பொய்யில் புலவர் தெய்வ புலவர் அப்படின்றது தெளிவாக எல்லாருக்குமே தெரியும், கரெக்ட் தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டபுள் மார்க்கிங் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படின்றதுக்காக ரெண்டையுமே மார்க் பண்ணக்கூடாது. அப்படி மார்க் பண்ணால் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அதர்வைஸ் ஆன்சர் கீ கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஏ அல்லது பி இந்த ரெண்டுமே சரி தான், ரெண்டில் எது ஆன்சர் பண்ணாலும் சரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரெண்டையுமே மார்க் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இவாலுவேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஷேட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஷேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் பண்ணும்போது 10 மினிட்ஸ் ஆகுது, எக்ஸாம் ஹாலில் போய் 25 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுது அப்படின்னா ஷேட் பண்ணும்போது அழகாக நீட்டாக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றதுனால தான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணுறது 80% வரைக்கும் ஷேட் பண்ணால் போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக 100% வரைக்கும் ஷேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி ஓவராலாக ஷேட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு உங்களோட விரலை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும், இடையில ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு மேஜராக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் OMR ஷீட்டில் வந்துட்டு ஃபில் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் அப்படின்றது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து கொஷின் பேப்பரில் வந்து எல்லாரும் ஆன்சரை மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து BCD இப்படின்றத நோட் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது ஒரு கொஷின் நம்பரில் வந்து கொஷின் நம்பர் 1க்கு வந்து ஆன்சர் A, கொஷின் நம்பர் 2க்கு வந்து ஆன்சர் B, கொஷின் நம்பர் 3க்கு வந்து ஆன்சர் C அப்படின்னா ABC அப்படின்றத மைண்டில் நான் வச்சுட்டு OMR எழுதும்போது ABC, அப்புறம் வந்து CDA, BBAA அப்படின்ற மாதிரிலாம் எழுதுவாங்க. ஸோ எழுதும்போது என்ன ஆகும்னா நிறைய சம்டைம்ஸ் ஒரே டயத்தில் 6 கொஷின் கீ வரைக்கும் நான் வச்சுக்கிட்டு OMR எழுதும்போது இடையில வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இல்லை கடைசி நிமிடத்தில் ஃபில் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது இடையில வந்து ஒரு கேள்விக்குரிய ஆன்சர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 43வது கேள்விக்கு வந்துட்டு இடையில அந்த இதுக்குரிய ஆன்சரை வந்து மார்க் பண்ணவே இல்லை. அதை ஒரு இதை விட்டுட்டோம்னா அப்படியே அடுத்தடுத்து அப்படியே தொடர்ந்து மாறும், அப்படியே ஒரு 30 கேள்வி வரைக்கும் கூட மாறும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணிடக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ்லி இது பண்ண ஒரு மிஸ்டேக். ஆக்சுவலி ஒரு கேண்டிடேட் வந்து ஃபேமஸான ஒரு கேண்டிடேட் வந்து பண்ண ஒரு மிஸ்டேக். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் 4 கொஷின் தான். BCAA அப்படின்னா நீங்கள் வந்து 4 தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த 4 நாளாக செட்டாக தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அது இடையில வெரிஃபை பண்ணிக்கணும் அந்த நம்பர் வைஸ். இப்போ 15வது கொஷனுக்கு B அப்படின்னா BCAD அப்படின்னா 15வதுலேருந்து அப்படின்றது அடுத்தது 19 அதில் ஒரு நம்பர் வந்து நான் இடையில செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மிஸ்டேக் வந்து வராது. அதே மாதிரி OMR ஷீட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. OMR ஷீட்டில் வந்துட்டு சம்மு போட்டு பார்க்குறது, OMR ஷீட்டில் கிறுக்கிறது, வேறு எதையுமே எழுதக்கூடாது. OMR ஷீட் பொறுத்தவரையில் OMR ஷீட்டை வந்து அதே மாதிரி கசக்கக்கூடாது. சம்டைம்ஸ் வந்துட்டு கேண்டிடேட் ஜென்ரலி பண்ணுற மிஸ்டேக், ஃபேனுக்கு கீழே எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது அந்த OMR ஷீட் வந்து சம்டைம்ஸ் பறந்துடும். ஸோ பறந்து என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு கீழே விழுந்துடும், காலுக்கு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா சில பேர் வந்து கேண்டிடேட் வந்து அதை மிதிச்சிட்டாங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் டேமேஜஸ் ஆகும். ஸோ அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ எக்ஸாம் எழுதுகிற கொஷின் பேப்பரை ரீட் பண்ணுற அவசரத்தில் அந்த இதை OMR பார்க்க தவறிடுறாங்க சில கேண்டிடேட். ஸோ அதே மாதிரி சில இடங்கள் வந்து பறந்து போயிட்டு 2-3 டேபிள் தள்ளி போய் விழுந்துருச்சு. ஸோ ஒரு எக்ஸாமில் வந்துட்டு அப்போ வந்து எக்ஸாம் ஹாலில் OMR தேடுறதுக்கே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அந்த 5 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பதறக்கூடிய டைம் ஆச்சு. OMR இன்விஜிலேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, பட் கேண்டிடேட் வந்து OMR ஷீட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி போச்சு, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி இன்விஜிலேட்டர் ஒரு இன்வெஸ்டிகேஷனே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா OMR ஷீட்டை வந்துட்டு டேபிளில் வைக்கிறீங்கன்னா அங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது முக்கியம். ஸோ டேபிள் வச்சுட்டு OMR ஷீட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு வெயிட் வந்து வைக்கணும். அதே மாதிரி OMR ஷீட்டுக்கு மேலே வந்து கையை வைக்கக்கூடாது. கையை வச்சுட்டு எழுதுகிற அந்த கொஷின் பேப்பரை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க 3 மணி நேரமும் கையை வச்சுட்டு சப்போஸ் வேர்வையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த OMR ஷீட் வந்து கசங்கிடும். ஸோ அந்த மாதிரி தனியாக வச்சிடணும், அதை நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வேர்வை துளிப்பட்டுருச்சு, அதனால டேமேஜஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற விஷயம் என்னென்னா OMR ஷீட்டுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ்க்குள்ள டிஃப்ரென்சஸ் தான். அதாவது OMR கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சப்போஸ் ஒரு கொஷினை ஆன்சர் பண்ணிட்டோம், தேவைப்பட்டால் நம்ம கொஷினை வந்து ஆன்சரை வந்து மாற்றலாம். பட் OMRல ஒன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாற்ற முடியாது.
சப்போஸ் சப்போஸ் தெரிஞ்சே நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட் இமீடியட்டாக அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ண வேண்டியதான். எக்ஸாம் ஹாலில் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அவாய்ட் பண்ணணும். ஐயோ தெரிஞ்சே மிஸ்டேக் பண்ணுறேன், ஐயோ இப்படி மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றலாம் அடுத்த செகண்டில் மூவ் பண்ணிடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எக்ஸாம் ஹாலில் பாஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்குரிய ஒரு குவாலிட்டியில் ஒன்று ஸ்கிப் பண்ணுறது. அதாவது ஸ்கிப் பண்ண தெரிஞ்சவங்க தான் பாஸ் பண்ண தகுதியானவங்க அப்படின்றது. ஒரு கொஸ்டின் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ண தெரியணும். நான் படிச்சிட்டேன் இல்லை நான் ஆன்சர் பண்ணியே ஆவேன் அப்படின்றக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஸோ நம்ம ரிசல்ட்டுக்கு ஃபேவராக இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணணும், அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த OMR ஷீட்டில் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது அதாவது தெரியாத கொஸ்டினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதான். ஸோ தெரியாத கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து 2 சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். கொஸ்டின் வந்து ஆன்சர் மார்க் பண்ணும்போது சொல்லிட்டேன் 30 கொஸ்டினாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் பெஸ்ட் ஐடியா. ஏன்னா ஒரு கொஸ்டினாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு OMRல பண்ணும்போது உங்களுக்கு ½ hourக்கு மேலே ஆயிரும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ மொத்தமாக கடைசியில் பண்ணிக்கலாம். 150 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் அதுவும் தவறான செயல். ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் 30 கொஸ்டினாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. 30 கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது OMRல அதாவது கொஸ்டின் பேப்பரில் 30 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க, அதுக்கடுத்து OMR ஷீட்டில் போய் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது இடையில சில கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அதை வந்துட்டு தெரியாத கொஸ்டினை வந்து நம்ம ஜென்ரலாக வந்துட்டு ஒரு 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, கொஸ்டின் என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் கடைசியில் மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசியில் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறீங்க, அது என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுட்டு யூ கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சம்டைம்ஸ் வந்து ஒரு கொஸ்டினோட ஆன்சர் வந்து எனக்கு தெரியல, கொஸ்டின் புரியுது ஆனால் வந்து கொஞ்சம் எனக்கு பற்றி தெரியல அப்படின்றது. இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு இன்னொரு விதம் அப்படின்றது என்னென்னா, கொஸ்டினில் வந்துட்டு பாதி டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் A or B அல்லது ஆப்ஷன் A or C இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து டவுட்ஃபுல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆனால் இந்த டவுட்ஃபுல் கொஸ்டினை வந்துட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சா நம்மளால் ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸாம் ஹால் பொறுத்தவரையில் இப்போ 150 மார்க் இருக்குது கொஸ்டின் இருக்குன்னா ஆக்சுவலி 80% பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்கன்னா 60லேருந்து 90 இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. 90க்கு மேலே எடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து 10% இருப்பாங்க. 60க்கு கீழே எடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு 10% தான் இருப்பாங்க. ஸோ அப்போ 70% to 80% பேர் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 60லேருந்து 90 மார்க் தான். ஸோ தட் மீன்ஸ் அந்த 60 to 90 வந்துட்டு அவ்வளோதான் கேண்டிடேட்ஸ்க்கு. அந்த நோன் அன்னோன் தெரிஞ்ச கேள்விகள் தெரியாத கேள்விகளுக்குள்ள வித்தியாசமே அதுதான். ஸோ அந்த கேள்விகள் அப்போ அந்த டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ ரோல் ப்ளே பண்ணும். அதை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால தான் அதை வந்து கடைசியில் ஆன்சர் பண்ணுன்றது. ஸோ இப்போ வந்துட்டு ஓவராலாக இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினில் ஆன்சர் பண்ணுறீங்க, 150 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க. மறுபடியும் 150 கொஸ்டின் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, எது டவுட்ஃபுல் கொஸ்டினாக இருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கடுத்து அதில் அந்த டவுட்ஃபுல் கொஸ்டினில் ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமேட்டு சுத்தமாக தெரியாத கொஸ்டின் என்னென்னோ அதெல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் பேரலாக டைமையும் ஃபாலோ பண்ணிக்கணும். சுத்தமாக தெரியாத கொஸ்டினுக்கு நீங்கள் சப்போஸ் எந்த கொஸ்டினே அன்ஆன்சர்டாக எந்த கொஸ்டினே ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டு வரக்கூடாது. சுத்தமாக தெரியாத கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் மார்க் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். பட் டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னா டவுட்ஃபுல்லான கொஸ்டினை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி OMRல நம்ம நோட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதும்போதே அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு ஒரு 2 டிஃப்ரெண்ட் சிம்பிள் வந்து மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணலாம்னா, இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ஒன்று டவுட்ஃபுல்லான கொஸ்டின் அப்படின்னா வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். சுத்தமாக தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். அதர்வைஸ் கொஸ்டின் எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லைன்னா நீங்கள் அதை நீங்கள் மார்க்கும் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏதோ ஒரு ஆன்சர் மார்க் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. தட் இஸ் தேர்ட் கேட்டகரி. அதர்வைஸ் வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லானதுன்னா ஆப்ஷன் A or B இந்த ரெண்டில் ஒன்று இருக்குது, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படின்னா அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ நீங்கள் என்னென்ன கொஸ்டின் மார்க் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து எத்தனை கொஸ்டின் ஒரு பேஜில் வந்து யூஸ்வலி தமிழ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும்போது வந்துட்டு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் சில சப்ஜெக்ட் பொறுத்தவரையில். ஸோ அப்படி இருக்கும்போது கீழே எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணலை அப்படின்றது கீழே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் ஓவராலாக நீங்கள் 150 கொஸ்டின் மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் ப்ரையாரிட்டி என்ன பண்ணலாம்னா, அந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டினாக போய் பார்த்து அதை மட்டும் ஆன்சர் பண்ணலாம். என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் சப்போஸ் மார்க் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுனா, ஆல்ரெடி ஆன்சர் பண்ண கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. OMRல ஆல்ரெடி ஆன்சர் பண்ண கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுறது டைம் வேஸ்ட் ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 150லேருந்து முதல்லேருந்து வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஷின் பேப்பர் எடுத்து ஸோ அதில் ரவுண்டு போட்டிருக்க கொஷின், தட் மீன்ஸ் டவுட்ஃபுல்லான கொஷினை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. அதில் 1லேருந்து 150 வரைக்கும் டவுட்ஃபுல்லான கொஷினை ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்துட்டு அந்த கொஷின் மார்க் போட்டிருக்க ஒரு சிம்பிள், டிஃப்ரெண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி கொஷின் மார்க் போட்டிருக்க சிம்பிள் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ரவுண்டில் வந்துட்டு பண்ணிக்கலாம். சப்போஸ் அதே மாதிரி லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்குன்னா அந்த 5 மினிட்ஸில் எத்தனை கொஷின் அவங்க எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு லாங் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வார்னிங் பெல் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்போ வந்துட்டு சுத்தமாக தெரியாத கொஷினை மார்க் பண்ணிட்டு டவுட்ஃபுல்லான கொஷின் வேணால் நீங்கள் அந்த 5 மினிட்ஸில் ஒரு 5 கொஷின் வேணால் நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, அதாவது சில பேர் ப்ரிப்பேர் பண்ணாத கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா ½ hour 1 hour முன்னாடி எக்ஸாமை முடிச்சுட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பட் ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் டைம் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ லாஸ்ட் 1 மினிட்ல எவ்வளோ கொஷின் ஆன்சர் பண்ண முடியும், லாஸ்ட்
லாஸ்ட் 5 மினிட்ஸில் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஆவரேஜாக ஓஎம்ஆர் வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஜஸ்ட் டைமர், நீங்கள் மொபைலில் டைமர் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷத்துக்கு உங்களால் எத்தனை கொஷின் வந்து ஷேட் பண்ண முடியுது, 50 செகண்டுக்கு உங்களால் எத்தனை கொஷின் ஷேட் பண்ண முடியுது, லைக் 5 மினிட்ஸ்க்கு எத்தனை கொஷின் உங்களால் ஷேட் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் 1 மினிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டவுட்ஃபுல்லான கொஷினை தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போனா ஒரு 5 கொஷின்ஸ் வந்துட்டு அந்த வார்னிங் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை கொஷினை முடிச்சிருக்கோம்னா ஒரு 5 கொஷினை தவிர்த்து மீது எல்லா கொஷினுமே அந்த வார்னிங் பெல்லுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். ஓகேங்களா? அந்த வார்னிங் பெல் அடிச்ச முன்னாடி லாஸ்ட் 5 மினிட்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் 10 to 5 கொஷின் வரைக்கும் தான் நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணாமல் வச்சிருக்கணும். அதுலேயுமே நீங்கள் வந்து அந்த டயத்தில் அந்த 5 மினிட்ஸ் வந்து யோசித்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபைனல் பெல் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களால் ஓவராலாக வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட் பொறுத்தவரை இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து நிறைய பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நல்ல ஒரு லேர்னிங் இருக்கும். இதெல்லாம் சில விஷயம் கேண்டிடேட் நேச்சுரலாகவே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதர்வைஸ் இப்போதைக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது உங்களோட ஒரு பெஸ்ட் ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றதா. அதாவது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை வந்து வச்சிருக்கணும் இந்த டயத்தில். ஸோ கீப் இட் இன் மைண்ட். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் பதறாமல் இருந்தீங்கன்னா மிஸ்டேக் வராது. ஸோ அதையும் மீறி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதறக்கூடாது. ஸோ கடைசி நிமிட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தடகளத்தில் ஓடக்கூடிய வீரனின் மனநிலை போல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், விடாமுயற்சியோட லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். வெற்றி நமதே.